ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு ஒரு 14 நாட்களுக்கான பலனை பார்த்திருக்கிறோம். அதில் வித்தியாசமான ஒரு வினோதமான தொடர்பு, கிரக தொடர்பு, சூரிய கிரகமும் சனி கிரகமும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. இப்போ நமக்கு 10ஆம் இடத்துல கர்ம சனி போயிட்டு இருக்கு. இந்த சனி கிரகம் ரேவதி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார். புதன் சாரம் வாங்கி போயிட்டு இருக்கார். அப்ப புதன் பொறுத்த வரைக்கும் நம்முடைய வீடு வாசல், சொத்து பத்து, கருவிகள், நம்ம உற்பத்தி சார்ந்த ஒரு வேலை வாய்ப்புகள், பொதுவாக தொழில் சார்ந்த நடவடிக்கைகள், இதுக்கெல்லாம் சனி நம்மளை இயங்க வைக்கிறாரு. கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துட்டு தான் இருக்காரு. இதுல சூரியனுடைய தொடர்பு என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப சனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொழில் சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ரீதியில நமக்கு நன்மை தரக்கூடிய கிரகம். அதே நமக்கு சூரியன் அப்படின்னுடைய கான்செப்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இடம் விட்டு இடம் போறது, அல்லது மூலதனம் போடுறது, அல்லது செலவுகள் செய்யறது, திடீர் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற கான்செப்டை சூரியன் வச்சிருக்கார். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் சூரியனை பொறுத்தவரை. பாருங்க, மிதுனத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரம் என்பது நம்முடைய 4ஆம் இடத்துலையும், 8ஆம் இடத்துலையும், 12ஆம் இடத்துலையும் தான் இருக்கு. இந்த காம்பினேஷனுக்கு உண்டானது தன்னுடைய வேலையை, தன்னுடைய சுபாவத்தை, தன்னுடைய வீரியத்தை அதிகமாக செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு. இப்ப கடகராசியில் இருக்காரு சூரியன். இது நமக்கு பேச்சு சம்பந்தப்பட்ட இடம், குடும்பம், நம்முடைய கையிருப்பு பணம், ஏதோ ஒரு வகையில நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம், இதெல்லாம் அந்த இடத்துல போய் சூரியன் அவர் என்ன கான்செப்ட் வச்சிருக்காரு, செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. அதே மாதிரி வீடு சார்ந்த செலவுகள் சுப செலவுகள்னு எடுத்துக்கலாம். ஒரு வீடு வாங்குறோம், வாகனம் வாங்குறோம் அப்படின்னா அது சுப செலவு. ஆனா அதே நேரத்துல ஒரு ஆஸ்பத்திரியில போய் செலவு பண்றோம் அப்படின்னா அது அசுப செலவு. ஒரு சிலர் பார்த்தோம்னா செலவு மூலதனம் போடுவாங்க. ஒரு கமாடிட்டி வாங்குறோம், பிடிக்கிறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்றோம். பிற்காலத்துல ஒரு லாபத்தை கருதி முதலீடாக நம்ம செய்யக்கூடிய விஷயத்தையும் சூரியன் வச்சிருக்கார். இப்ப இந்த சூரியன் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல போறார். பூசத்துல போயிட்டு இருக்கிறவரு புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்துல போறார். அதே ஏற்கனவே 10ஆம் இடத்துல இருக்கிற சனி புதனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரேவதியில போயிட்டு இருக்கார். அதனால என்ன ஏற்படுதுன்னா, இந்த 14 நாட்களுக்கு சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது. எந்த மாதிரியான பாவங்களிலே இந்த கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது என்றால், 2ஆம் இடம், 10ஆம் இடம். அப்ப இந்த 2ஆம் இடம், 10ஆம் இடம் என்பது உத்தியோகம், பணவரவு, சொந்த தொழிலு, புரமோஷன், இது மாதிரி ஒரு பதவி, புகழ், அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கணும். அந்த வகையில இது ஒரு நல்ல நன்மையை செய்தாலும், அதற்காக நாம் ஒரு மெனக்கெடுறது இருக்கு. அதற்காக நாம் உழைப்பை போடுவதும், அல்லது யாரையாவது பிடிச்சு ஏதோ ஒரு காரியம் சாதிக்கிறதுக்கு அலைஞ்சு திரிஞ்சு, ஒரு சிபாரிசு பல பேரை பார்த்து செய்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு நெருக்கடியோட, ஒரு நெருடலோட சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு வருது. ஓகே. இந்த 2, 10ங்கிறது பாசிட்டிவ் தான். நல்ல விஷயம் தான். ஆனால் அதே நேரத்துல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தேங்க. ஆனா கிடைக்கல. அதுக்கு நெகட்டிவ். ஒரு அக்ரீமெண்ட் போடலாம். அல்லது ஒரு ஒரு டூரோ அல்லது ஒரு பிரயாணமோ ஒரு பிளான் பண்ணேன்.
அது தடையாயிடுச்சு. அதே மாரி நமக்கு இளைய சகோதர வலி. அவங்க சம்மந்தப்பட்டதுல கொஞ்சம் பிரச்சனை. இப்ப ஒரு வரன் பார்த்து கல்யாணத்துக்கு பேசிட்டு இருந்தோம். அவங்க பதில் சொல்றேன், உறுதிப்படுத்துறேன்னு சொன்னவங்க பின்வாங்கிட்டாங்க, உறுதிப்படுத்தல. இதெல்லாம் இந்த 14 நாட்கள்ல இந்த வகையில எதிர்பார்க்கிற விஷயம் நடக்காது. ஆனா, வீடு, வாகனம், சொத்து பத்து இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. சரி, இப்ப நமக்கு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயத்துக்கு வருவோம். கணவன், மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம புதன், அதாவது நம்ம மிதுனம். 7ஆம் இடம் என்பது தனுசு. அப்ப அந்த மாரி இருக்கும் பொழுது, ஒரு சின்ன சின்ன ஈகோ எட்டி பார்க்கும். தேவையில்லாத ஆர்க்யூமெண்ட்ஸ் நடக்கும். பேச்சு இல்லையா? வாக்குஸ்தானத்துல நெருப்பு கிரகம், அக்னி கிரகம், சூரியன் உட்கார்ந்திருக்காரு. அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பேசுறது அவங்களுக்கு காயப்படுத்தும். மறுபடியும் அவங்க ஒரு ரியாக்ஷன குடுப்பாங்க. இது மேலும் மேலும் ஒரு ஹீட் எனர்ஜிய உண்டு பண்ணும். அதே மாரி தான் இந்த கஸ்டமர் சம்மந்தப்பட்டதுலயும் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பா பிஹேவ் பண்றது. இப்ப நீங்க பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் அப்படித்தான். அதுபோக பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமா இருக்கு. தகப்பனார் பூர்வீகம் அல்லது மேல் படிப்பு, இது மாரி விஷயங்களுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. ஒரு நல்ல வாய்ப்ப குடுக்கும். இப்போ ப்ரமோஷனுக்கே சப்போர்ட் பண்ணும். ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி தானே! அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்த தொழிலை பலப்படுத்திக் கொள்ளலாம். நீங்க அத ட்ரேடிங் பண்ணாலும் சரி, மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் சரி, கொஞ்சம் மூலதனம் போட்டு விரிவாக்கம் பண்ணாலும் நல்லாருக்கும். அதே மாதிரி வேலையில இருக்கோம், கவர்மெண்ட் வேலையில ஒரு பதவி, புகழ், அந்தஸ்து, ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் திடீர்னு சாதகத்த குடுக்கும். ஏன்னா, சூரியன் என்பது நமக்கு அரசு செல்வாக்கை குறிக்கிறது. அதே மாரி மூத்த சகோதர வழி, நம்மளுக்கு நண்பர்கள், பிரியமானவர்கள் வழி, அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு பார்க்கலாம். அதனால நம்மளுக்கு ஒரு சில நன்மைகள் ஒரு விஷயத்துல ஏற்படுதுன்னா, வேற ஒரு பாவத்துக்கு அது ஏதோ ஒரு கோளாறு பண்ணுது. அது மாரியும் நம்ம அது வேலை செய்யும். இது ஒரு 14 நாட்கள் தானே. நான் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி, புதன், சூரியன் இந்த திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் நடந்ததுன்னா, இத நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்காக இத இத எடுத்துக்க வேண்டியதில்ல. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தில் நடைபெறக்கூடிய திசை புத்தி அந்தரத்துக்கு தான் இந்த கோச்சார பலன் இப்ப ரன்னிங் டிரான்சிட்ட பார்க்கணும். அப்பதான் அது நிகழ்வுகளை நமக்கு சுட்டிக்காட்டும், அடையாளப்படுத்தும். அந்த வகையில உங்களுக்கு பதவி, புகழ், கௌரவத்தையும், பணவரவையும் தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.